வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரியல்மி 4K டிவி ஸ்டிக், கரெக்டா? ஸ்மார்ட் கூகுள் டிவி ஸ்டிக், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கூகுள் டிவி டிவைஸ். டிவியில் எதுலேயுமே வந்து கூகுள் டிவியில் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த யூஐ எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு, இந்த 3000 ரூபா இல்லை 4000 ரூபா, இதுக்கு வந்து இந்த கூகுள் டிவி வாங்குறது ஒர்த்தா? மற்ற அந்த மீ பாக்ஸு ஆண்ட்ராய்ட் டிவியோட கம்பேர் பண்ணும்போது, மீ பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் டிவி அப்புறம் அமேசான் ஸ்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ செக் பண்ணுவோம். பாக்ஸ் சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சின்ன பாக்ஸ். அவ்வளோதான் கண்டென்ட்ஸ், அவ்வளோதான் இல்லையே. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து ரிமோட்டு, டிவி ஸ்டிக்கு, பவர் சப்ளை, யூஎஸ்பி பவர் கேபிள், HDMI எக்ஸ்டெண்டர், அவ்வளோதான் இருக்கு. HDMI எக்ஸ்டெண்டர், ஓகே. HDMI எக்ஸ்டெண்டர் இருக்கு. ஸோ பின்னாடி எங்கேயாவது இருந்தா கூட ஃப்ரண்ட்ல ஆப்ஷன் இருக்கு. எம்ஆர்பி வந்து 4699 போட்டிருக்கு. விற்கிறது வந்து 3999. ஆஃபர்ல வந்து 2999. இன்னும் பெட்டர் டீல். ஆமா. என்டர்டைன்மெண்ட் யூ லவ் வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் டிவி பிரிங்ஸ் மூவிஸ், டிவி ஷோஸ் அக்ராஸ் ஆப்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்கனைசர்ஸ். ஓகே, இது வந்து பேசிக்கா வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கின் மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். யூஐ மேட் இன் இந்தியா தானே, கஸ்டமர் கேர்னு போட்டிருக்கு. அட்ரஸ் எல்லாமே இந்தியான்னு தான் போட்டிருக்கு. ஆமாம், இவங்க சொன்னாங்கல்ல ஏஓடி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுற போகிறாங்கன்னு. இந்தியாவில் அவ்வளோ இது பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்பி டைப் சி தானே? ஆமாம், இல்லையே மைக்ரோ யூஎஸ்பியா? இதுதான் HDMI எக்ஸ்டெண்டரு. ஓகே. அப்புறம் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. யூசர் மேனுவலு, என்ன ஒரு ப்ராசஸர் இருக்கும், அதுக்கு மேலே கூகுள் டிவி ரன் ஆகும். ப்ராசஸர் அவ்வளோதான் இருக்குது. இது என்ன குவிக் ஸ்டார்ட் கைடா? அவ்வளோதான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. ரைட், எல்லாமே இவ்வளோ தானே இருக்கும். ஆமாம், இது வந்து அதான் ஒரே ஒரு போர்ட் தான் இருக்குது. இது அப்படியே ப்ளக் பண்ணணும், வேறு எந்த போர்ட்டுமே இல்லை. ஆடியோ போர்ட்டு தனியாக எந்த போர்ட்டுமே இல்லை. இப்போது நம்ம ஷாமியோட பாக்ஸ்லாம் வாங்கும்போது அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ட், ஆடியோ போர்ட்லாம் இருக்கும், கொடுப்பாங்க. இது வந்து எதுவுமே இல்லை, ஒரே ஒரு மைக்ரோ USB பவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த HDMI அப்படியே ப்ளக் பண்ணணும். அப்படி எக்ஸ்டெண்டர் வேணும்னா இந்த எக்ஸ்டெண்டர் போட்டு ப்ளக் பண்ணணும். ரைட்டு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல். ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு யூஸ் HDMI எக்ஸ்டென்ஷன் கேபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஏன் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, இதில் தான் போட்டிருக்கு அப்படி. ஓகே. ரிமோட் அதே ரியல்மி டிவி ரிமோட் மாதிரி தான், ரியல்மி டிவி ரிமோட் மாதிரி தான் இருக்குது, அப்படியே இருக்குது. இது வந்து ப்ளூடூத் ரிமோட் தான். இங்கே வந்து சென்சார்லாம் எதுவும் கிடையாது இதில் தனியாக. ரைட், ப்ளூடூத் பேரிங் தான். இது ரெண்டு ஐஆர் ரிமோட் இல்லை இது பேசிக்கலி. ஆமாம், இதில் வந்து மைக்ரோஃபோனும் இருக்குது, அதனால் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் அண்ட் அது கொஞ்சம் ரியல்மியோட yellow ரிங் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, யூடியூப் மியூசிக் ஷார்ட்கட்டும் இருக்குது. ஓ, யூடியூப் ஷார்ட்கட், யூடியூப் மியூசிக்கல். ஓ, மியூசிக் வர ஷார்ட்கட். ஆமாம், யூடியூப் மியூசிக் ரெண்டுமே. பரவாயில்லையே. ஓகே, நம்ம செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். பேட்டரி இருக்கா? பாக்ஸில் பேட்டரி இருக்கு, நல்ல விஷயம். இது எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும். 20 ரூபா தான் ஆனால் கொடுக்குறாங்களா? அட்லீஸ்ட் எங்கே இருக்கு? என்ன பிராண்டு? ஏதோ சைனா பிராண்ட் தானே, டெக் லைஃப் பிராண்டா? ஆக்சுவலாக ரியல்மி கிட்ட பேட்டரி இருக்கு. ரியல்மியோட அஃபிஷியலாக பேட்டரி செல் பண்ணுறாங்க. எப்படி ஒர்க்குது? இங்கே ஒர்க்கு ரியல்மியோட பேட்டரியாண்ணே. இது பவர் எத்தனை வாட்டு? ஆமாம், இது டிவியில் இருந்து பவர் பண்ண முடியாது. 5 வாட் 1 ஆம்ஸ் பண்ணலாம். டிவியில் இருந்து பவர் பண்ணலாம். ஆனால் சில இதில் பழைய டிவி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா 500 மில்லி ஆம்ஸ் தான் இருக்கும். அது சில சமயம் போதாது. பார்த்தது. ஓகே, நிப்போ பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரியல்மி பேட்டரி கொடுக்கல, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ரைட். ஓகே, செட்டப் வித் கூகுள் ஹோம் ஆப், இந்த புது ஃபீச்சர் வந்திருக்கு. இது எதுக்குன்னா ஈஸியாக செட்டப் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல போய் இது பண்ண சொல்லும், இது டைப் பண்ண சொல்லும். ஜிமெயில் ஒரு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் சைன் பண்ணணும் சொல்லுவாங்க. அது அந்த கீபோர்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. இல்ல அப்படி இல்லைனாலும் இந்த ஒரு வெப்சைட் போயிட்டு அந்த கோடை வந்து இங்க அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்கேனிங் QR கோடே வச்சிருக்காங்க கூகுள் டிவில. உங்களோட ஆண்ட்ராய்டு இந்த கூகுள் ஹோம் ஆப் வழியா ஸ்கேன் பண்ணா குயிக்கா செட்டப் பண்ணிடலாம். கனெக்டிங் இந்த உருண்டை குச்சி வரும். Follow the instructions on app. Your phone or tablet may disconnect from Wi-Fi during setup. Connected. IPL நடக்குது. ஃபைனல்ஸ் யாரும் என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறோம். சரி, இதுதான் UI. ஓகேயா? இதோட கூகுள் டிவியோட UI வந்து ரொம்ப மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதே பெருசாக இருக்குல்ல. ஹைலைட்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்குது. ஆமாம்,
இது வந்து ஃபுல் டிவியே கவர் ஆகுது பேசிக்கலி. அதாவது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. எம்எக்ஸ் பிளேயரு, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு அவ்வளோதான் தான் வந்து டாப்ல இருக்கு. ஆப்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துருக்குமா, அதில் வந்து இவ்வளோ ஆப்ஸ் இன்ஸ்டால் இருக்கு. நான் எதுவுமே கொடுக்கல, வெறும் யூடியூப் மட்டும் இன்ஸ்டால்னு போட்டேன். ஆனால் எல்லா ஆப்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சிஆல் ஆப்ஸ் கொடுத்தா இவ்வளோ ஆப்ஸ் இருக்கு. நம்ம இன்ஸ்டால் பண்ணது இந்த 2 ஆப் தான் எக்ஸ்ட்ராவா. ஆப்பிள் டிவி கூட ப்ரீ இன்ஸ்டாலா இருக்கு. என்ன ஒரு இதுனா, ஹோம் பட்டனை ஹோல்ட் பண்ணா அப்படியே செட்டிங்ஸ் போகுது. இதுதான் புது செட்டிங்ஸ் யூஐ, புது யூஐயோட சைடுல. இது வந்து நம்ம லாக் ஸ்கிரீன் மாதிரி. ஓகே, இது போனா வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் சேவர் மோட் மாதிரி போவாங்க. ஓகே, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. முன்னாடி டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா ஆகும்ல, ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு. அப்புறம் செட்டிங்ஸ்ல டிஸ்ப்ளேல சிஇசி எனேபிள்ல தான் இருக்கு. சிஇசி எதுக்கு அப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ணா அது ரெண்டுமே ஒரே இதுவாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வந்து சிஇசி. கேம் மோட் தனியாக இருக்கு, ஹெச்டிஆர் இருக்கு. இப்போ டிவியில் வந்து ஹெச்டிஆர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஆர் எடுத்துக்கும். 4K 60 தான் மேக்ஸிமம் சப்போர்ட். ஓகே, அட்வான்ஸ் டிவியில் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இது சப்போர்ட் பண்ணுமோ அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட்வான்ஸ் இதில் வந்து மேட்ச் கண்டென்ட் ஆல்வேஸ் ஹெச்டிஆர் இந்த ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணும் அப்படின்னு போட்டுருக்கு. கலர் ஃபார்மேட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷனும் இருக்கு. இல்லைன்னா டால்பி விஷன் இருக்கு, ஆனால் அந்த டிவியில் சப்போர்ட் இல்லை. டிவியில் டால்பி விஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக. அந்த காலத்தில் டால்பி விஷன் சப்போர்ட் இருந்தா, இப்போ பழைய டிவிக்கு வாங்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதெல்லாம் இருக்காது. அடுத்தது அதான் டுவெல் பேண்ட் வைஃபை இருக்கு. அக்கௌண்ட்ஸு, ப்ரைவசியில் எதாவது மாறி இருக்கா? இல்லை, பார்க்குறது அது மாதிரி தான் இருக்கு. ஆப்ஸு அதே தான். சிஸ்டமில் வந்து ஆண்ட்ராய்டு 11 தான். பார்க்கறதுக்கு யூஐ சூப்பராக இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு. அதான் அது வேற. இதை கம்பேர் பண்ணும் நார்மல் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ செம ஸ்மூத்தாக இருக்குது இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. ஆண்ட்ராய்ட் 11 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் கூட இருக்குது இப்போ இதில். கீபோர்டு தான் எனக்கு சூப்பராக இருக்குது. ஜிபோர்டில் புது யூஐ வந்து நான் சர்ச்சில் காட்டுறேன் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டோரேஜில் வந்து 8GB 4.7 GB வந்து இருக்குது. ஏன்னா 1 GB ஆப்ஸே வந்து எடுத்துக்குது. ஆமாம், அதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்னால. அப்புறம் ஆம்பியன்ட் மோடு இருக்குது. ஆம்பியன்ட் மோடில் வந்து கூகுள் ஃபோட்டோஸு, கேலரி, எக்ஸ்பெரிமெண்டல்னு இருக்குது. என்ன இது? லோ பேண்ட்வித் மோட் எல்லாமும் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலி இதுல. அதுக்கப்புறம் வெதரும் இதெல்லாம் செட் பண்ணலாம். ஃபைன் ஆர்ட், எர்த் ஸ்பேஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. வெதரா இதெல்லாம் செட் பண்ணலாம். இது முன்னாடி எல்லாம் செட் பண்ண முடியாது இல்ல, ரொம்ப கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கு கூகுள் டிவியோடது. ஓகே, டைம், பர்சனல் போட்டோ, போர்ட்ரேட், கூகுள் போட்டோஸ் இருந்துச்சுன்னா அக்கவுண்ட்ல இருந்து அப்படியே எடுத்துக்கும் டைரக்டா பண்ணலாம். ஓகே, கியூரேஷன், லைவ், பரவாயில்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பவர் அண்ட் எனர்ஜியில் வந்து எனர்ஜி சேவர், டர்ன் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப்டர் 8 hours. யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே டர்ன் ஆஃப் ஆகுது. ஓகே, காஸ்டிங் அவ்வளோதான். இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ரிமோட்ஸில் பேர் பண்ணிக்கலாம். வேணா வந்து ஜாய்ஸ்டிக் எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே பேர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, மற்றபடி செட்டிங்ஸில் அவ்வளோதான் ஃபீச்சர். ப்ரீலோடட் ஆப்ஸும் இவ்வளோ தான். ஆனால் இவங்க ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே சர்ச், இங்கே வந்து ஃபுல் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வேற இருக்கு. ஸோ என்ன வேணா பண்ணலாம். கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை பிரஸ் பண்ணா will it train today தமிழ்ல காமிக்குது. ஆமா, பரவாயில்லையே. பா இந்த மாதிரி இருக்குமா பழைய இதுல? இல்லையே, எவ்வளவு ஃபாஸ்ட் வேற இருக்கு. நல்லா இருக்கு யூஐ, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் கீபோர்டு தான். இந்த குவாட்டி கீபோர்டு வந்துச்சு. நம்ம ஆப்ஸ்ல இதுல போய் இங்கே சர்ச் கீழே இருக்கா, இது ஆன் பண்ணால் குவாட்டி கீபோர்டு. பழைய பெரிய கீபோர்டெலாம் இல்லை, இப்போ நார்மல் ஒரு நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது கீபோர்டே இப்போ டேரெக்டாக. ஆனால் இதில் ஃபோனுக்கும் ஏதோ ஒரு ஆப் வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இந்த கூகுள் டிவிக்கு. ஃபோனுக்கும் இதுக்கும் சிங்க் பண்ணால் அப்படியே ஆப்பில் வந்து மேபி கூகுள் ஹோமோட ஆப் வழியாக சிங்க் பண்ணலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது. அது மட்டும் என்ன பிரச்சனைன்னு ஆப் வெர்ஷனால சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதோ இது ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நாங்கள் ஆன் பண்ணோம், 4K HDR காமிக்குது. 4K HDR எல்லாமே காமிக்குது. ப்ளே மட்டும் ஏதோ, ஆனால் அது ஏதோ ஆப்போட பிரச்சனை தான். சரி, நம்ம இந்த யூடியூப்லேயே போய் 4K கோஸ்டரிக்கா ஆஸ்தான வீடியோ 4K தான் 2160x. அவ்வளோதான் HDR, அவ்வளோதான் HDRோட இது. டிவி குவாலிட்டி இல்ல, டிவி குவாலிட்டி ஆல்ரெடி நீங்க பாத்துக்கிட்டீங்க. OnePlus ஆல்ரெடி போட்டாச்சு. ஆமா, நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ரியல்மி டிவி இன்னும் லான்ச் பண்ணல 65 இன்ச்லாம். அதனால இந்த 65 இன்ச்ல எப்படி இருக்கு HDR குவாலிட்டி?
நீங்கள் எவ்வளோ பெரிய 65 பார்த்தாலும் சரி டெரிட்டி பிளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம். ஸ்கைவாட்ச் டிஜிட்டல் தான் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேட் இன் இந்தியான்னு தான் சொல்கிறாங்க. இவங்ககிட்டேருந்து மோஸ்ட்லி இந்த ஹார்ட்வேரை வந்து இவங்க தான் இது பண்ணுறாங்க போட்டுருக்கு. ஓகே. ப்ராசர் வந்து ஏஎம் லாஜிக் தான். 2GB ரேமில் வந்து 665 MB தான் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் 1.9 GB வந்து இருக்குது யூஸபிள். ஸ்டோரேஜில் வந்து டோட்டல் 8GBலேயே 4.4 தான், அதில் 3.4 யூஸபிள். ஏன்னா நிறைய ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குல்ல, அதனால தான். இந்த ஏம் லாஜிக் வந்து குவாட்கோ ப்ராசர் தான், A35 இருக்குது, 2 GHz வந்து கிளாக் ஸ்பீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிபி வந்து மாலி G31 ஜிபி. இதில் இதுதான் 10GB தான் போட்டிருக்கேன். 4K தான், அது ஆப்போட பிரச்சனை. நெட்வொர்க் வந்து டுவெல் பேண்ட் வைஃபை இருக்குது. டிஆர்எம் இன்ஃபோவில் பார்த்தா எல்லாமே இருக்குது. கூகுள் வைட்வைன் இந்த டிஆர்எம், மைக்ரோசாஃப்ட் டிஆர்எம் ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. லோராம் டிவைஸ் இது என்னன்னு தெரில. லோராம் டிவைஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. HDR10 HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த டால்பி விஷன் சப்போர்ட் இதில் போடலையே, தெரில என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யூஐ வந்து செம்ம வாஸ்ட்டாக இருக்குது. இன்னும் இந்த அப்டேட்லாம் விட்டாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் ஒர்க் ஆகிடும். நம்ம மற்ற எதுவும் டெஸ்ட் பண்ணல. ப்ரைம் மீடியா ஆப்வியஸ்லி ஃபுல் ஹெச்டி கண்டென்ட் எல்லாத்துலேயுமே வரும். ஏன்னா வைட் சப்போர்ட் இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது. வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப் வந்து வியூ டீட்டெயில்ஸ் இதில் செட்டிங்ஸில் போய் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஸ் தேவையில்லை. இதுவாக செட்டப்பும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி தான் பண்ணோம். ஸ்கேன் பண்ணி பண்ணதில் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் மேனுவலாகவே செட்டப் பண்ணிட்டோம். ரியல்மியோட 4K கூகுள் டிவி ஸ்டிக்கு. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கூகுள் டிவி ஸ்டிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய வரும் கூகுள் டிவி. கூகுள் டிவிலேயே வரும். ஆமாம், டிவிஸ்லேயே வரும். அதுக்கப்புறம் பாக்ஸும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஓகே. இது கண்டிப்பாக Android 12 அப்டேட்டும் வரும். ஏன்னா கூகுள் வந்து இப்போ Android 12 பாக்ஸுக்கும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ Android 12 அப்டேட்டும் ஃபியூச்சரில் வரும். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன் மிலன். ஐயப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.